கோவையில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அமுதன் அப்படின்ற ஒரு பையன் வந்து இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவனை கொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி எல்லோரும் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் ஒரு கதை சொல்லிட்டுருக்குறாங்க. பட் என்னோட 40 வருஷம் இந்த உலகத்தை பார்த்ததுலேயும் இந்தமாரி ட்ரக் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் ப்ளஸ் மெக்சிகோ ஊர் வந்து இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கான காரணம் எங்கேருந்து ஆரம்பித்தது இப்படின்ற நிறைய இடத்த நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா we can see a very clear pattern. ஸோ அப்படி பண்ணுறப்ப இதுக்கு பின்னாடி என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் அமுதனை கொன்னது யார், எதுக்காக கொண்டு இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரகுலன்ஸ் இன்சைட்ஸில் வந்து இப்போ நம்ம நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்குறோம். அண்ட் ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஐ கேன் டூ இட். ஓகே, ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவையில் வந்து அமுதன் அப்படின்ற ஒரு பையன் வந்து ரெகுலராக காலேஜ் போகிற பசங்க மாதிரி இருக்கிறான். நல்லாவே படிக்கிற பையன் அவன். அண்டு அவன் வந்து இப்போ இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஸோ ஒரு கடைசி 20 நாள் வந்து நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து காலேஜில் இருந்த ஒரு கேன்டீனில் இருந்த ஒரு வட மாநிலத்தினருக்கும் இவருக்கும் வந்து சண்டை நடக்குது. இவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்ந்து ஒரு குரூப்பாக சண்டை நடக்குது. அதில் வந்து இவனை கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவன் வந்து வெளியில் போய் தங்குறான் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ அந்த டைமில் இருந்து ஒரு 20 நாள் நடக்கிற விஷயங்கள் தான் வந்து இவனோட கொலைக்கான காரணம் அப்படின்ட்டு போலீஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிட்டு இருக்கிறவங்க வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து உள்ளார போய் முகமூடிலாம் வச்சுட்டு போய் அங்கே போய் மிரட்டி ஃபோனெல்லாம் திருடி இருக்கிறான். அண்ட் திருடிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதில் வந்து இவனோட முகமூடி மட்டும் கல்டு விழுந்துருச்சு. அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனை கண்டுபிடிச்சி இவனை வந்து கொண்டு போய் அவங்க கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கேங் வார் அப்படின்ற ஆங்கிளில் வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி வந்து சட்டசபையில் வந்து டிஎம்கே சைட்லேருந்து கேட்ட கேள்விக்கு வந்து ராஜ்மோகன் சொன்ன பதிலும் வந்து சிம்பிளாக வந்து இது கோஷ்டி மோதல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து பேஸ்ட் ஆன் மை அப்சர்வேஷன். இந்த உலகத்தை வந்து நான் 40 வருஷம் பார்த்துருக்குறேன். ஸோ என்னோடய அப்சர்வேஷனில் வந்து நமக்கு காதில் கேட்குறதும் கண்ணில் பார்க்குறதும் ஒரு விதமான ஒரு உண்மை இருக்கும். ஆனால் உண்மையாலுமே இருக்கிற உண்மை அப்படின்றது வந்து வேறு மாதிரி இருக்கும். நிறைய சிச்சுவேஷன்ஸில் வந்து நான் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நான் பார்த்துருக்குறேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ட்ரக் ரிலேட்டட் விஷயங்களில் வந்து திருச்சியில் வந்து எங்கள் ஸ்கூல் வந்து திலைநகரில் வந்து YWCA. நீங்கள் YWCAவில் நான் சொல்கிற பீரியடில் 1997 அந்த டைமில் வந்து இருந்த டீச்சர்ஸ் யாராவது இருக்கிறாங்க இன்னும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டக்க நீங்கள் வந்து இதை கேட்டால் தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து நான் சொல்கிறது வந்து 1997 96 அந்த டைமில் அப்போ வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து போலீஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து ட்ரக் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பெட்லிங் விங் இருந்துச்சு. அதை பற்றி அகெயின்ஸ்டாக வந்து நாங்கள் ஸ்கூல்லேருந்து கற்றணும். வேறு யார் அந்த வேலையை செஞ்சுருப்பான்னு நீங்களே யோசிங்க. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அவனுங்க கல்லை விட்டு எரிஞ்சானுங்க. ஸ்கூலில் எரிஞ்சு கண்ணாடிலாம் உடஞ்சிச்சு. போலீஸை கால் பண்ணிச்சு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு. போலீஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலைபரமாகி அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பக்கம் வரதில்லை. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து அந்த டைமில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க. ஸோ அப்போ என்னென்னா இந்த விஷயங்களை வந்து திலைநகரில் நான் தங்கியிருந்திருக்கிறேன். அண்ட் திருச்சியில் வந்து ஒரு ஸ்கூலுக்கு பின்னாடி இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ இது ஒன்று. செகண்டு வந்து மெக்சிகோவோட இன்றைக்கி சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்ரக் லாடோட ஒரு பையனை வந்து போலீஸ் பிடிச்சி கொண்டுடுது. அதுக்கப்புறத்துலேருந்து நடக்கிற விஷயங்கள் வந்து அந்த மெக்சிகோ வந்து ஒரு 30 40 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்போட விளைவு. காசுக்காக வந்து நாட்டை வந்து விற்ற பியூரோக்ரஸி, காசுக்காக நாட்டை விற்ற பொலிட்டீஷியன்ஸ், காசுக்காக நாட்டை விற்ற போலீஸ்காரங்க, இதுங்களோட ஒரு சுயநலமாக தான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாடு வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா ஃபுல் கண்ட்ரியை வந்து அவங்க சிட்டி வைஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கார்டல்ஸ் வந்து மெக்சிகன் ட்ரக் கார்டல்ஸ் வந்து ஃபுல் சிட்டியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. போலீஸ்காரங்க வந்து உள்ளார சிட்டிக்குள்ளே போகிறதுக்கே பயந்துக்கிட்டு பம்பிக்கிட்டு எல்லோரும் வந்து போலீஸ் யூனிஃபார்ம்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க அப்படின்ற கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இதை நான் சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போவோம். ஸோ இப்போ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து இந்த ஆங்கிளில் யோசிங்க. லெட்ஸே வந்து ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான். ஸோ அந்த பையன் வந்து நல்லா படித்து நல்ல பையனாக இருக்கிறான். இன்னொரு ஆங்கிளில் வந்து அவன் ட்ரக் அடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு இப்படி இருக்கிறான் ஒரு பையன். பொறிக்கித்தனம் பண்ணிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க மாதிரி இருக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தமாரி இருக்கிறான் ஒரு பையன், இந்தமாரி நல்லவனாக இருக்கிறான். இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு பையன் இறக்குறான், அவங்க பையன் இறக்குறான். ஸோ அந்த பையன் வந்து இந்தமாரி தகராறில் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா அம்மா அழுது என் பையன் நல்லவன் அப்படின்ட்டு மனசார அழுது பேசி நம்ம எங்கேயாவது வீடியோ பார்த்துருக்குறோமா?
ஒரு பையன் ஏற்கனவே வந்து அவன் பொறுக்கி வேலை பண்ணிகிட்ருக்கிறான், அடிதடி பண்ணிகிட்ருக்கிறான், கத்தியை காட்டி வந்து மொபைல் ஃபோனை திருடிட்டு இருக்கிறான், இவ்வளோ வேலையும் செய்கிறான் ஒருத்தன். அந்த பையன் இறக்கிறதுக்கு வந்து அந்த அப்பா அம்மா வந்து தான் பையன் நல்லவன் சொல்லி உண்மையாக அவங்களால அழ முடியுமா? நீங்கள் உங்களோட சுற்று வட்டாரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனில் ஒரு தப்பான ஒரு பையனை வந்து அவன் இறந்துட்டான்றதுக்காக அவனை நல்லவனாக்கி அந்த அப்பா அம்மா வந்து மனசார அழ முடியுமா? முடியாது. நம்ம யாராலுமே முடியாது. நம்மளுக்கு சொந்த அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு தப்பான வழியில் போகிறாங்க, அந்த தப்பான வழியில் போகிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தாகி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிரிஞ்ச சோகத்தில் நம்ம அழுவுமே தவிர அந்த நேரத்தில் அவனை நல்லவன் சொல்லி நம்ம பொய் சொல்லி நம்மளால் வந்து சோகத்தில் வந்து செய்ய முடியாதுங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையான ஒரு சோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பொய் வந்து பேசி நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த சோகத்தை வந்து நீங்கள் உணர முடியாது. ஸோ அந்த சோகத்தில் இருக்கிறப்ப வந்து யூ வில் பி வெரி ட்ரூத்ஃபுல். நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, மனசு துக்கத்தில் இருக்கிறப்ப வந்து நம்மளால் வந்து போலியாக ஒரு பொய் சொல்லி அந்த போலி அந்த நேரத்தில் நம்ப முடியாது. அந்த நேரத்தில் நம்மளால் வந்து வாய் நிறைய சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு அப்பா அம்மா வந்து என் பிள்ளைய அநியாயமாக கொண்டுட்டாங்க, என் பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான், இந்தமாதிரி ட்ரக் பெட்லிங் பண்ணுறவங்களுக்கு அகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான். விட்னஸ் ப்ரொடெக்ஷன்றது எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு களங்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியே காலியாகும். இதோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. காசுக்காக நாட்டை விற்கிறவங்களில் இது வந்து ஒரு அடிநிலையாக வந்து நடக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, மெக்சிகோ மாரி ஒரு கண்ட்ரி ஆனதுக்கான முதல் புள்ளி இது தான். விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாத கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கண்ட்ரியோட க்ரைம் ரேட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த கண்ட்ரியோட கரப்ஷன் மாற்றவே முடியாது. அந்த கண்ட்ரியை மீட்கவே முடியாது. அந்த மக்கள் வந்து அகதியாக வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது தான் அவங்களோட ஒரே வழியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை யாராவது போலீஸ்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் லஞ்சம் வாங்க போகிறீங்க, எப்படி இருந்தாலும் வந்து காசுக்காக நீங்கள் என்னென்னமோ வேலை நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஒரு அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க, ஒரு குற்றவாளியை வந்து ரேப்பிஸ்ட்டாக இருப்பான், காசை வாங்கிட்டு வெளில விட போகிறீங்க, இதெல்லாம் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த அந்த விக்டிமுக்கு வந்தால் நீங்கள் வந்து அநியாயம் பண்ணலாம். ஓகேவா? அந்த இதோட முடிஞ்சிடும். அந்த விக்டிமுக்கு அநியாயம் பண்ணுறதோட முடிஞ்சிடும். நீங்கள் ஏதோ செல்வ செழிப்பாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்கள் கொண்டு போய் அந்த அநியாயமான காசை கொடுத்து வளர்ப்பீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், என் கண்ணுக்கு எதிராகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 போலீஸ்காரங்களோட பசங்களுக்கு வந்து பேரங்களுக்கு கை கால் வாங்கலை, அவங்க வந்து சொல்லி அழுத கதை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தமாரி காசு சம்பாதிச்சு கொண்டு போய் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வர குழந்தைங்களுக்கோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வாங்கின காசு வந்து பாவப்பட்ட காசுன்ட்டு உங்கள் பிள்ளைங்க வாயிலேருந்து உங்கள் மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ இந்த ஹெல்மெட் போடுறாங்கள்ட்ட 50 ரூபா 100 ரூபா வாங்குறீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். முடிஞ்சால் சைடில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், எதையாவது ஒன்று பண்ணி நேர்மையான உழைப்பில் சம்பாதிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக், எஸ்பெஷலி இந்த ட்ரக் பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு அதுவும் ஒரு விக்டிமை வந்து இப்போ நீங்கள் வந்து கல்ப்ரிட் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் பண்ணிகிட்ருக்குறாங்க. கோஷ்டி மோதலில் இவன் போய் செல்ஃபோனை திருட போனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். உங்கள் வந்து 20 வயசில் நீங்கள் 4 பசங்க ஒரு ரூமில் இருக்கிறீங்க, இன்னும் ஒரு 4 பசங்க வரானுங்க, ஏன் ஈவன் ஒரு 6-7 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, கத்தி கட்டி முகமுடியை வச்சுக்கிட்டு ஃபோனை கொடுறான் அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்களா? நீங்கள் சீரியஸாக யோசிச்சு பாருங்கள். காலேஜ் படிக்கிறப்ப நான் என்ன சொல்கிறது, காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க வந்து அவ்வளோ ஈஸியாக அப்பா அம்மா வந்து அடித்தாலே வந்து பயப்பட மாட்டானுங்க. சண்டை கிண்டன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து பசங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டானுங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு ஈகோ இருக்கும். அவ்வளோ சப்பையாக வந்து ஒருத்தன் வந்து கத்தியை காமிச்சுன்னா நீ வந்து கொடுத்துருவான். அதுவும் வீட்டில் 4 பேர் இருக்கான், தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் 4-5 பேர் இருக்கிறப்ப நடக்கும் அது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது. எனக்கு இந்த கதையெல்லாம் வந்து சத்தியமாக நம்புகிற மாதிரியே இல்லை. ஸோ இது வந்து பிரிட்டி மச் வந்து கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கும் போலீஸோட இமேஜை காப்பாற்றுறதுக்குமான ஜோடிக்கப்பட்ட கதையாக தான் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு விக்டிமாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவனை வந்து நீங்கள் ஒரு கிரிமினலாக ஆக்கி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுன்ற அளவுக்கு வந்து நீங்கள் தரந்தாழ்ந்து போகிறீங்க அப்படின்னா, இந்த தரந்தாழ்ந்து போகிறது வந்து இட் பிகம்ஸ் எ டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் வந்து நாளைக்கு வந்து நம்ம மெக்சிகோ மாதிரி ஆகிறதுக்கான ஸ்டார்டிங் பிளேஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வந்து இந்த எஸ்பெஷலி இந்த ட்ரக் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இட் கோஸ் டூ டீப். நீங்கள் வந்து மற்ற க்ரைம்ஸு மற்ற இதிலலாம் வந்து நீங்கள் காசு வாங்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் வெரி லோக்கல்.
அது வந்து அந்த லோக்கலாக நடக்கிற ஒரு விஷயம். நாளைக்கு வந்து அந்த இடம் வந்து வேறு யாராவது வந்துட்டாங்க, அந்த இடம் வந்து க்ரைம் இல்லை அப்படின்னா அந்த க்ரைம் போயிடும், அவ்வளோதான். அது வந்து இட் இஸ் நாட் கோன் பி லைக் தொன்று தொட்டு வரதோ இல்லை ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லிங்க் இருக்கிறதோ கிடையாது. பட் இதெல்லாம் வந்து சப்ளை செயின் எங்கேருந்து ட்ரக் வருது, ஏன்னா ட்ரக் என்ன மேனுஃபேக்சரிங் என்ன சென்னையிலேயே நடக்குது இல்லை வந்து கோயம்புத்தூரில் நடக்குதா? அது எங்கேயோ நடக்கும். ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து வரும், மால்டீவ்ஸ்லேருந்து வரும், இல்லை வந்து ஆப்கான்லேருந்து வரும், ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து ஏதோ ஒரு ரூட்லேருந்து வரும். இது வந்து இன்டர்நேஷ்னல் சப்ளை செயினில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப காசு நிறையா வருது, எனக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் நாட்டை விற்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மெக்சிகோ மாதிரி நம்ம போயிடுவோம். எஸ்பெஷலி இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷனு இந்த விஷயத்துலலாம் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு யாருமே வந்து முன் வந்து சொல்ல மாட்டாங்க, இந்தமாரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வாங்குகிற காசை கொண்டு போய் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஊட்டி வளர்த்தாலும் சரி, இன்றைக்கி அமுதனுக்கு நடந்தது நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கோ உங்கள் பேரனுக்கோ நடக்கும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இமேஜை காப்பாற்றணுன்றதை விட நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடட்டும், சரியா? ஸோ போலீஸ் மேலே தப்பு இருக்குன்னா தப்புன்னு சொல்லட்டும், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கட்டும். ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த விஷயத்தில் வந்து பாலிடிக்ஸ் ஆக்கணுன்ற விருப்பமே இல்லை, சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு டிவிக்கே வந்து குறை சொல்லணும் அப்படின்ற ஆங்கிளை தயவு செஞ்சு எதிர்கட்சிகளும் விட்டுட்டு இதை ஒரு விஷயமாக வச்சுட்டு டிவிக்கே லாக் பண்ணலாம், அதெல்லாம் விட்டுருங்க. டிவிக்கே இந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுத்து இந்த இடத்துல வந்து அமுதனுக்கான நியாயத்தை கொடுக்கணும். உண்மையோ பொய்யோ அந்த பையன் தப்பு பண்ணான்னா தப்பு பண்ணுறது சொல்கிறேன். அதே சமயத்தில் காலேஜ் பசங்கன்னா எல்லாரும் அந்த டைமில் வந்து காலேஜை கட்டிடிச்சிட்டு போகிறது, பசங்க கூட சண்டை வர்றது, இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். ஆனால் அதை ஒன்று வச்சுக்கிட்டு அவனை வந்து ஒரு கிரிமினலாக ஆக்குறாங்க, பர்பஸாக பண்ணுறாங்க அப்படின்னா அது தப்பு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இவ்வளோ ஒரு கேங் வார் ஆகி இவ்வளோ தூரம் நடந்து எனக்கு என்னென்னா அவங்க அப்பா அம்மா அழுவுறதுல வந்து எனக்கு ஒரு உண்மை தெரியுது. ஸோ போலீஸ்காரங்க சொல்கிறதுல நிறைய விஷயம் மாற்றி இருக்குது. அவங்க வந்து காலையில் 8:30 மணிக்கு அவங்கள தூக்கிட்டு போனாங்கன்றாங்க, நைட் 8:30 மணிக்கு விட்டாங்கன்றாங்க, நைட் 8:30 மணிக்கு தூக்கிட்டு போனான்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே மாறி வருது. ஸோ இந்தமாரி ஒரு பக்கம் வந்து எனக்கு உண்மையாக தெரியுது, இன்னொரு பக்கம் ஃபேக்காக தெரியுது. ப்ளஸ் 40 வருஷமாக இந்த உலகத்தை நான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயத்தில் இவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ என்னோட ஹானஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, போலீஸ்காரங்க வந்து காசு பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த விஷயத்தில் நீங்கள் காசு பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் பசங்க நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்க வாழ்கிறதும் இதே ஊர் தான். அந்த ஊரில் இதேமாரி கிரிமினல்ஸ் வந்து நாளைக்கு ட்ரக்ஸுக்காக உங்கள் வீட்டுக்கு புகுந்து எதாவது வேணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் நினச்சிக்கலாம் இன்றைக்கி நான் போலீஸ் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு உங்கள் பையனும் போலீஸ் ஆவானா, உங்கள் பேரனும் போலீஸ் ஆவானா? ஸோ நீங்கள் எப்போவுமே போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே தான் இருப்பீங்களா? ஸோ நீங்கள் தான் யோசிங்க, சரியா? ஸோ அதனால் காசுக்காக இந்தமாரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது வந்து அநியாயம் பண்ணுவீங்க, அந்த இடத்துல நீங்கள் காசு அடிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து அங்கே ஒரு பர்டிகுலர் லோக்கலாக அங்கே ஒரு ஏரியாவில் மட்டும் அது அஃபெக்ட் ஆக போகுது, அந்த ஒரு இது மட்டும்தான். வேறு இது வந்து ஒரு சப்ளை செயினே க்ரியேட் பண்ணும், மல்டிபிள் லெவலில் வந்து சப்ளை செயின் க்ரியேட் பண்ணும். நாளைக்கு நீங்களும் மாற்றணும்னு நினச்சாலும் அந்த சிச்சுவேஷன் முடியாது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி சீரியஸ் திங் கைஸ். ஸோ இது வந்து ரொம்ப பொலைட்டாக எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2வது டேக். எப்போவுமே ஒரே டேக்கில் தான் வீடியோஸ்லாம் பேசுவேன். ஸோ இது 2வது டேக் இது. ஏன்னா இதோட சீரியஸ்னஸ் ஆக்சுவலாக புரியல. இப்போ வந்து எல்லாருமே வந்து சும்மா எதிர்கட்சி எல்லாம் ஆளுங்கட்சி, இது ஒரு பாலிடிக்ஸு, இந்த கொலை வழக்கை வச்சு இப்படி பேசணும், இதெல்லாம் நியூஸில் ஒரு வீடியோ இது இப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. பட் இது வந்து சீரியஸான ஒரு விஷயம் இது. ஏன்னா காசு வந்து நிறைய போகுது, நிறைய மாமூல் காசு போகுது. அந்த காசு ஈகோ சிஸ்டத்துக்காக வந்து ஒரு விட்னஸை வந்து காட்டி கொடுக்குற அளவுக்கு வந்து இன்றைக்கி போயாச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து அங்கே ஒரு கார்ட்டல் உருவாகுது, கோயம்புத்தூரில் வந்து ஒரு ட்ரக் கார்ட்டல் மெக்சிகோ மாரி உருவாகுது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து மெக்சிகோவில் நடக்கிறது இதுதான். போலீஸ் வந்து உடந்த நீங்கள் வந்து மெக்சிகோவில் ஒரு சில ஏரியாஸில் வந்து கார்ட்டல் தான் ரூலே பண்ணுது. ஏன்னா பணம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. கவர்மெண்ட் கொடுக்குற சேலரியை விட அவங்க வந்து பல மடங்கு அதிகமாக கொடுப்பாங்க, வீடு வாங்கி கொடுப்பாங்க, நகை வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப யார் அதை வேணான்னு சொல்ல போகிறா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கார்ட்டல் அங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கார்ட்டல் வந்து மெக்சிகோவில் என்ன வேலை பண்ணிச்சோ அதே வேலையை இங்கே பண்ணுது. அந்த வேலைக்கு போலீஸ் அங்கே என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ வந்து ஒரு 4-5 பசங்களை கூப்பிட்டு என்கவுண்டர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, 100% சொல்கிறேன், அந்த 4-5 பசங்களும் நிரப்படாதீங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே கிடையாது. காசு கொடுக்குற கார்ட்டல்காரனே கொலை பண்ணியிருப்பான், அவனை கொண்டு போய் காசு கொடுக்குறவனே கொண்டு போய் கொலை பண்ண முடியுமா? இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க, இதுக்கப்புறம் வந்து யாரையாவது கூப்பிட்டு என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னா அது ஃபேக் என்கவுண்டர். அப்படியே அவங்க பிடிக்கிட்டோம், விசாரணை பண்ணிட்டோம், உண்மையான அவங்க குற்றவாளிங்க அப்படின்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், கோர்ட்டு தண்டனை கொடுக்கட்டும். இவங்க கூப்பிட்டு அடித்து ஃபேக்காக வாக்குமூலம் வாங்கி இதெல்லாம் நடக்கும். நீங்களே யோசிங்க.
எதுக்காக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பையனை பற்றியான ஒரு பேரை வந்து எதுக்கு போய் வந்து ரிவீல் பண்ணணும்? என்ன அவசியம் இருக்கும்? எதனால் அப்படின்னா காசு தான். அப்படி இருக்கிறப்ப அந்த காசு கொடுத்தவனே கொண்டு போய் இவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்களா? இல்லை கொண்டு போய் கோர்ட்டில் வந்து வாங்கி தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா? காசுக்காக வந்து காட்டி கொடுக்குறாங்க. ஒரு அப்பாவியே இருக்கிறான்னு வச்சுக்கோ, அந்த பையனை வச்சுப்பான், அவனை காட்டி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. எனிவே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அதேமாரி ஜென்சிஸ், உங்கள் லைஃப் வந்து யூ ஹாவ் டு டேக் கேர் கைஸ். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா முன்ன மாதிரி வந்து ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஜென்சிஸ் வந்து தே கோனா பி ஆர்ஃபன்ஸ். அவங்க அனாதைகளாக தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு ஒற்றுமையும் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஒர்க் எத்திக்ஸும் கிடையாது, அவங்களுக்கு கையில் பேங்க் பேலன்ஸும் கிடையாது, பேக்ரவுண்டும் கிடையாது. ஸோ தே பேசிக்லி ரொம்ப ஃப்ராக்மெண்டடாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்கள எதிர்காலத்தை நினச்சா பரிதாபமாக தான் இருக்குது. அவங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்டும் ஆகுறாங்க. ஓகே, we'll see you again another video guys, and thank you so much and cheers.